மீண்டும் திருப்பியும் களத்தில் நாம் தமிழர் கட்சி தனித்து இயங்கினால் அதற்கான சட்டமன்ற உறுப்பினர்களை அடைவதற்கான இலக்கு சரியாக இருக்கும். நீங்க 8% மேல நீங்க வளர்ந்துட்டீங்க. ஆனா ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு இந்த வாக்கு வங்கி மட்டும் 10 மாவட்டங்கள் கேள்வி இருக்கு. இல்ல நோக்கம் இல்லாதவர்கள் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி செய்யலாம். நோக்கம் இல்லாதவர்கள் சொல்ல முடியாது. அவர்களுடைய நோக்கம் மக்களை ஆள்வது மட்டும்தான். இது வரைக்கும் கூட்டணின்ற வார்த்தையே இல்லாம தனித்து நிற்போம்ன்றது இப்ப சமீப காலமா நாம் தமிழர்லயும் இந்த வார்த்தைகள் வர ஆரம்பிச்சது. கூட்டணிக்கு நாங்க தயார், ஆனா எங்க தலைமை ஏற்றுக்கணும். விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது கூட கூட்டணிக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அப்ப விஜய் எப்படி உங்க தலைமைக்கு கிட்ட வருவார் நினைச்சீங்களா? வணக்கம், இது பிராம்ப்ட்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய அரசியல் நடப்புகள் பற்றி நம்ம விவாதிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி மீண்டும் களத்தில் 2026 தனித்து போட்டியிடும் அப்படின்றத நல்லா சொல்லிட்டு வரீங்க. இப்போ எதிர்பக்கம் பார்க்க போனீங்கன்னா இன்னொரு கூட்டணி மீண்டும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. அதிமுக, பாஜக. இந்த பக்கம்னா மிக வலுவான நிலையில திமுக கூட்டணி. எப்பயுமே தமிழகத்துல கூட்டணி அரசியல் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க எல்லாரும் பண்றாங்க. அரசியல் நோக்கர்களும் அதான் பண்றாங்க. ஆனா தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி உங்க கொள்கை இப்படி தனியாவே நிக்கிறீங்க. அதை நாங்க யாரும் மறுக்கல. அது மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயம். ஆனா களத்துல இந்த முறையும் தனியாக நிற்பது, ஏன்னா இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் தனி கட்சி, அவரும் ஒரு தனியா நிற்கிறதுக்கான விருப்பப்படல போட்டிருக்கு. அவரும் ஒரு கூட்டணிக்கு தான் ஏதோ முயற்சி பண்றாங்க. இப்படி இருக்கும்போது மீண்டும் திருப்பியும் களத்துல நாம் தமிழர் கட்சி தனித்து இயங்கினால் அதற்கான சட்டமன்ற உறுப்பினர்களை அடைவதற்கான இலக்கு சரியாக இருக்குமா? இல்லை, எல்லா அரசியல் கட்சிகளும் தாங்க இந்த நாட்டை ஆளணும் அப்படின்றதுல தான் முனைப்பாக இருப்பாங்க. அப்போ ஆள்றதுக்கு அதிகாரத்தை வர்றதுக்கு மக்களோட வாக்கை பெற்று பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணிகள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கூட்டணி அமைப்பாங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கூட்டணி அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகளை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு புதிய கட்சிகளை உள்வாங்கிறதுக்கான அந்த வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்பாக டெல்லி சென்று அமித்ஷா கூட சந்திச்சுட்டு கூட்டணி பற்றி பேசிட்டு வந்திருக்கிறாங்க. அது அவங்களுடைய வேலை. தம்பி விஜய் இது வரைக்கும் என்ன பண்ண போறாருன்றதை அது வெளிப்படையாக சொல்லலை. அவர் அந்த தேர்தல் கூட்டணிக்கான முயற்சிகள் தான். ஏன்னா அவர் மாநாட்டிலே சொன்னார்ல, நான் ஆட்சியில பங்கு அப்படின்னு சொன்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூட்டணிக்கு தயார் அப்படின்னு தான். இல்ல அதுலதான் அவர் சொன்னதுல அவரை தலைமை ஏற்று வரவங்களுக்கு நாங்க இடம் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி தான் மாநாட்டில் பேசினாரு. அவருடைய தலைமை, அவரு கீழே கூட்டணி கட்சிகள் பல கட்சிகளுக்கு வாய்ப்பு அளிக்கிறதா அவர் அந்த அதில் அறிவிச்சாரு. ஆனா இப்போ அதே நிலைப்பாட்டில் இருக்காரா, தனக்கு கீழே பல கட்சிகளை சேர்த்து கொண்டு கூட்டணிக்கு தலைமை தாங்க போகிறாரா, அல்லது வேற ஒரு கூட்டணியிலே ஒரு அங்கம் வகிக்க போகிறாரா அப்படின்றத இன்னும் அவர் வெளிப்படையாக சொல்லலை. அது ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த அரசியல் கட்சிகள் இது வரைக்கும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், இவர்களுக்கெல்லாம் நோக்கம் தேர்தல் அரசியல் தான். தேர்தல் அரசியல் தான். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தும் சரி, தேர்தல் அரசியல் தான் அவங்களுடைய பாதை. ஆனால் நாங்கள் செய்வது மக்கள் அரசியல். மக்கள் அரசியல் அப்படின்னும் போது இந்த மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம் என்பதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம். அப்போ திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம், கூட்டணின்னு சேர்ந்தோம்னா அதோட எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சி நிலை தேங்கி நின்றுடும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 35% கிட்ட வாக்கு வங்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இதுக்கு ஒரு 30-30ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60% வாக்கு வங்கி 2 பேரும் வச்சிருக்காங்க. 30 27 30ன்றாங்க. ரெண்டும் சேர்ந்து 60% வரும். இப்போ அந்த கூட்டணிகள்லாம் சேர்க்கும்போது 30லேருந்து ஒரு 40 கிட்ட, இங்கே ஒரு கூட்டணிலாம் சேர்க்கும்போது 25 ஓட்டு வங்கி. ஏதாவது உங்களுக்கு சதவீதம் குறைஞ்சா கூட 25 + ஒரு 5 10 இப்படின்னு சேர்ந்தாலும் 35 வந்துடும். அப்படிங்கும்பொழுது ஒரு 70% அந்த கூட்டணி கட்சிகள் பிரிக்கும் பொழுது உங்களால வெற்றி வாய்ப்பு எப்படி? இல்லை, இதுல இருந்து நீங்க சொல்ற அந்த விழுக்காட்டு கணக்கே கொஞ்சம் தவறான விழுக்காட்டு கணக்கு. ஏறக்குறைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது கடந்த இந்த 60 ஆண்டுகளாக 10 விழுக்காடு தான் அவங்களுடைய வாக்கு வங்கி. மீதி 15 விழுக்காடு வாக்கு வங்கி கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்களுடைய 15 விழுக்காடு வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் அந்த 25 அவங்க வெளியே வர மாட்டாங்களே.
இல்ல வெளியே வராத அந்த மாய பிம்பங்கள் நாங்க தான் இவரது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நினைத்துக்கிட்டு இருந்த அந்த தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமா காலியாகிட்டு வருது. இப்போ அங்கு உள்ள இளைஞர்கள் கிறித்துவத்திலே உள்ள இளைஞர்களும் சரி, இஸ்லாத்தில் உள்ள இளைஞர்களும் சரி விழித்து கொண்டார்கள். இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு இது வரைக்கும் என்ன செய்திருக்கு, எது ஒன்றும் செய்யல. வக்ஃப் வாரியத்தை அந்த வாரியத்தை சரியா நிர்வகிக்கிறாங்களா, இல்லை அதுல உள்ள சொத்துக்களையே திராவிட முன்னேற்ற கழகம் கொள்ளையடிக்கின்ற அந்த ஒரு போக்கு போகுது. கோவை வெடிகுண்டு வழக்குல கைது செய்யப்பட்டவர்களை இது வரைக்கும் அவங்க விடுவித்தார்களா? விடுவிக்காது மட்டுமல்ல, பரோல்ல தான் இல்ல அது அது எத்தனை ஆண்டுகள் கழித்து அவருடைய இளமை காலம் முழுசியும் அந்த சிறையில அனுபவித்த பிறகு உடல் முடியாத அளவுக்கு போன பிறகு பல அழுத்தங்கள், நாங்களே பல போராட்டங்கள், நாம் தமிழ் கட்சி பல போராட்டங்கள் எடுத்த பிறகு சமூக அழுத்தம் வந்த பிறகு சில பேருக்கு பரவல் கொடுத்துருக்காங்க தவிர அது கூட முழு விடுதலை பண்ணலை. சென்ற தேர்தலில் 2021 ஆண்டு நடந்த அந்த தேர்தலில் கூட அந்த கருத்து பரப்பு செய்யும் போது இன்றைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், அப்பாவி இஸ்லாமியர்கள் இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அப்பாவி இஸ்லாமியர்கள் நாங்கள் விடுதலை செய்வோம். அப்போ அப்பாவி என்று தெரிந்த பிறகும் அவர்கள் விடுதலை அப்படின்னு போகும்போது இவர்கள் என்ன நீதிமன்றத்தில் என்ன அறிக்கை கொடுத்தாங்க, இவர்களால் அந்த பகுதியில் இவர்கள் விடுதலை பெற்று வந்தால் அந்த பகுதியில் வாழ்கிற முக்கியமானவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ற, அப்ப இரட்டை வேடம் போடுது திராவிட முன்னேற்ற கழகம், எப்போதுமே இரட்டை வேடம் போடுது என்பதை இன்றைய தலைமுறை இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த வாக்கு பூரா உங்களுக்கு வரணும்ல? இல்ல அது வரும் கொஞ்சம் கொஞ்சம். இப்ப ஏறக்குறைய நாங்க தொடங்கிய காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் வாக்கு வங்கியில முன்னேறிக்கிட்டு தானே வரோம். நாங்க எந்த ஒரு இடத்துலயும் பின்னாடி வாக்கு வங்கி 8% மேல நீங்க வளர்ந்துட்டீங்க. ஆனா ஒரு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு இந்த வாக்கு வங்கி மட்டும் 10 மாநில ஒரு கேள்வி விடுதல. இல்ல நோக்கம் இல்லாதவர்கள் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி செய்யலாம். நோக்கம் இல்லாதவர்கள் சொல்ல முடியாது. அவர்களுடைய நோக்கம் மக்களை ஆள்வது மட்டும்தான். இப்ப எங்களுடைய நோக்கம் மக்களை வாழ வைக்கணும் அப்படின்றது. அப்ப வாழ வைக்கணும், நீங்க ஆண்டா தானே நீங்க மக்களை வாழ வைக்க முடியும். அதுதான், அதை நோக்கி நாங்க போகணும்ல. எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல், எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் நாங்கள் நினைத்ததை இந்த ஆட்சியில செய்யற அளவுக்கான ஒரு அதிகார பலத்தோட நாங்க போய் நிக்கணும்ல. இன்றைக்கும் நாங்க கூட ஒரு கூட்டணி அமைக்கலாம். ஆனா எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னாக்கா, தமிழ் தேசிய கட்சிகளை கூட்டணியில சேர்த்துக்கிட்டு நாங்க தலைமை தாங்கி கூட்டணியில நிக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் வருவாங்க? இப்ப கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாலும் சரி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இல்லை தேமுதிக வந்தாலும் சரி, அவர்களுக்கு சீட்டு கேட்டா கூட நாங்க கொடுத்துட முடியும். அவர்கள் கேட்கிற நோட்டை எங்களால கொடுக்க முடியாது. அப்ப அந்த கூட்டணிகளை போனா அவர்களுக்கு சீட்டும் கிடைக்குது, நோட்டும் கிடைக்குது. ஆகவே அவர்கள் அங்க நாடி போறாங்க. எங்க தலைமையை ஏற்றுக்கோ, எங்களுக்கு முன்னாடி அவங்க சில எம்எல்ஏக்களை, சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றதுனால தங்களை பெரிய கட்சியா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய கட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, தனித்து அவங்க நின்று இந்த பலத்தை பெறல. பல கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து அந்த பலத்தை பெற்றாங்க. இருந்தாலும் இப்ப எங்க கீழே எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவதற்கு நாங்கள் பெரிய கட்சி, எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர், நாங்கள் பெரிய கட்சி என்ற அந்த சிந்தனை அவர்கள்ட்ட இருக்கு. இப்ப அதையெல்லாம் முறியடிக்கிறதுக்காக தான் அப்ப எங்களுடைய பலத்தை நாங்கள் கூட்டிக் கொண்டு அதுக்கப்புறம் யாரும் வரலங்கிறதுனால நீங்க தனிச்சு நிக்கிறீங்களா? இல்ல, எங்க தலைமையை, எங்கள் கொள்கையை, எங்கள் கோட்பாடை, எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தால் நாங்கள் பரிசீலிப்போம். அதுதான் திரும்பவும் இது வரைக்கும் கூட்டணின்ற வார்த்தையே இல்லாம தனித்து நிற்போம்ன்றது இப்ப சமீப காலமா நாம் தமிழர்லயும் இந்த வார்த்தைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. கூட்டணிக்கு நாங்க தயார், ஆனா எங்க தலைமை ஏத்துக்கணும். இது நாங்க இப்ப இதுவே கிடையாது. நாங்க 2010 அண்ணன் நாங்க 2016 ஆட்சி அதிகாரம் நாங்க தேர்தலை சந்திக்கும் போதே நாங்கள் சொன்னோம், எங்கள் தேர்தலில் யாரு வேணாலும் எங்கள் பின்னாடி நிக்கலாம், நாங்கள் தான் முன்னாடி நிற்போன்றதை அண்ணன் தெளிவா சொன்னார். அப்பயே அப்போ காங்கிரஸ் கட்சியோடவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடவோ திராவிட கட்சிகள் அதிமுகவோட திமுகவோட எங்களுக்கு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. பல வேற கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளை பரிசீலிக்கலாம், எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தால் அப்படின்னு அப்பயே சொல்லிக்கிறாங்க. இப்ப சொல்லல, தொடக்கத்திலே நாங்க சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சிந்தனையிலிருந்து நாங்க மாறல. விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது கூட கூட்டணிக்கு தயார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? அப்போ விஜய் எப்படி உங்க தலைமைக்கு கீழே வருவாருன்னு நினைச்சீங்களா? இல்ல, நாங்க அன்றைக்கு விஜய் என்ன கொள்கை என்ன கோட்பாட்டுல வராருன்னு தெரியாத போது சொன்னது. அது சொன்னோம். அவர் கரைப்படாத கருத்துக்கு சொந்தக்காராக்காரு. எந்த ஆளுங்கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து அவருடைய ஊழல்ல அவருக்கு பங்கு இல்லாம இருக்காரு. ஆகவே அவர் தெளிவான சிந்தனையோடு வந்தார்னா அவரோடு சேர்ந்து செயல்படலாம் அப்படின்ற அந்த கருத்து எங்களுக்கு இருந்தது, உண்மைதான். ஆனால் அவர் கட்சியை அறிவித்து அவரோட கொள்கை நிலைப்பாடுகளை சொல்லும் போது இது குழப்பமான கொள்கையா இருக்கு, இது எந்த ஒரு தெளிவும் இல்லை,
இது இது மற்றும் ஒரு அரசியல் கட்சியில மாற்று அரசியல் புரட்சி நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவர் எல்லாம் அது மற்றும் ஒரு அரசியல் கட்சியாவே அவர் இருக்காரு. அந்த திராவிட கட்சிகள் கோட்பாடு மட்டுமே இருக்கு. அவருக்கு சிந்தனை கொள்கை கோட்பாடு எல்லாமே மக்களை ஆளணும் என்பதுல தான் இருக்கே தவிர, இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மாதிரி அந்த கட்சி கொண்டு போயிட்டாரு. ஏறக்குறைய 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் பிரசாந்த் கிஷோர் என்ற ஒருவரை நியமித்து அந்த தேர்தல் வியூகம் வகுத்து அந்த கார்ப்பரேட் நிறுவன அளவுக்கான அந்த கட்சியை கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அந்த நிலைமையை இவர் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத போதே அந்த நிலைமை கொண்டு வந்துட்டார் அவர் கட்சியை. அப்ப இவருக்கு நோக்கம் ஜான் ஆரோக்கியசாமி நாம் தமிழருக்கும் வேலை பார்த்தாங்கன்னு சொல்றாங்களே. இல்ல வேலையெல்லாம் பார்க்கல, கருத்துக்கள் சொல்லியிருக்கலாம், அவர் ஆலோசனை பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம், அலுவலகத்துக்கு வந்திருக்கலாம், நானே சந்திச்சிருக்கலாம். அவருடைய வேலை திட்டத்துப்படி நாங்க எப்போதும் வேலை செய்யல. எங்களுடைய வேலை திட்டம் என்பது எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் கொடுக்கின்ற வேலை திட்டம் தான், அவர் போடுகின்ற வேலை திட்டம் தான். ஜானவராக்கிசாமி அவர் அண்ணனோட நண்பரா இருந்திருப்பாரு. கருத்து எங்க மேல அவருக்கு ஒரு கட்டத்துல எங்கள் மேல ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கலாம். ஆனா நீங்க இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம் தவிர, அவர் போட்டு கொடுத்த திட்டத்தின்படி நாங்கள் செயல்பட்டோம் என்பதற்கான எந்த இதுவும் கிடையாது. அது கிடையாது. ஆகவே அதனால நாங்க அந்த வியூகம் போகல, கார்ப்பரேட் நிறுவன அளவுக்கான எங்க கட்சியை நாங்க கொண்டு போல. நாங்கள் மக்கள் கட்சியாக தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த வியூக அமைப்பாளர்கள் இல்லாதது மிகப்பெரிய ஒரு குறை அப்படின்ற மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய மீடியா வளர்ந்துருச்சு. ஒரு காலத்துல ஊடகங்கள் இல்லாதப்போ எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இந்த மாதிரி வியூக அமைப்பாளர் தேவைப்படலை, ஜெயலலிதா வரைக்குமே தேவைப்படலை. ஆனா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் அதிகமாக இருக்கு, ஊடகம் அதிகமா இருக்கு, அங்க போய் கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு எளிதான ஒரு யுக்தியா அதை பாக்குறாங்க. அதையும் நம்ம மறுக்கணும். இல்லையே, நீங்க வியூகம் அமைப்பாளராக இருக்கின்ற பிரசாந்த் கிஷோர் அவருடைய சொந்த மாநிலமான பீகார்ல தோத்து போனார். அப்ப அங்க வியூக அமைப்பு என்பது ஒன்றும் இல்லை. சென்ற தேர்தலையே திராவிட முன்னேற்ற கழகத்து அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான வாக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா சொற்ப வாக்கு வித்தியாசத்துல தான் அவங்க தோத்துருக்காங்க. பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்துல இவங்க வெற்றி பெறல. அப்போ அங்க கூட்டணி கணிப்புல அவர் எடப்பாடி கோட்டை விட்டுட்டாரு. சில கட்சிகளை அவர் இன்னும் விட்டு கொடுத்து 2 சீட்டை கொடுத்து அந்த கூட்டணி இவரும் ஒரு விகிதத்தை அமைச்சிருந்தாருனாக்கா ஒருவேளை அதிமுக கூட வென்று இருக்கலாம். அப்ப அங்க பிரசாந்த் கிஷோர் தோத்து போறாரு. அப்ப வியூகம் அமைப்பு என்பதெல்லாம் ஒரு போலி பிம்பமே தவிர ஒரு கட்சியை மேல நம்ம ஒரு கொஞ்சம் அதிகமாக ஆகும் இல்லையா? அது அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய விஷயம். 2014 நரேந்திர மோடிக்கு இதே பிரச்சனை தான் வேலை பார்த்தாரு. அதனாலுமே அவர் வெற்றி பெற்றாருல்ல. அவர்கிட்ட நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் ஒன்று வாக்கு பெட்டி, இன்னொன்று பணப்பெட்டி, 2 பெட்டியை வச்சுக்கிட்டு தான் அவர் இந்த தேர்தல் மோசமே சந்திச்சுட்டு வர்றாரு. அதுக்கு இடையில ஒரு கருத்து பரப்பு மாதிரி ஒரு பிரசாந்த் கிஷோர்லாம் வராங்களே தவிர நரேந்திர மோடி தேர்தல் வியூகமே வேற. அவர் மக்களை நம்பிலாம் தேர்தலை சந்திக்கல, நிக்கல. அவர் வாக்குப்பெட்டி மிஷின் இருக்கு, வாக்குப்பெட்டி இருக்கு, இந்த பக்கம் பணப்பெட்டி இருக்கு. இதை 2 வச்சுதான் அவர் இன்னமும் காலம் தள்ளிட்டு இருக்காரு. அதுல மாற்று தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு சொல்றீங்க, இவிஎம்னு. போன தடவை இவிஎம்ல தான் இல்ல, இந்த சென்ற மேல பிஜேபி இத்தனை தேர்தல்களை விட போன தேர்தலில் இவிஎம் குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சுதா இல்லையா? எல்லா மாநிலங்களையும் ஒழிக்க ஆரம்பிச்சுதா இல்லையா? அதனால அவங்க குறைச்சிட்டாங்கன்றீங்களா? அதுல குறைச்சிட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வியூகம் இருக்கு. நீங்க ஒன்னா பாருங்க, இடைத்தேர்தல் வரும்போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தோக்கும். எந்த மாநிலத்தில் இடைத்தேர்தல் வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தோக்கும். ஏனென்றால் நாங்கள் இவிஎம் மிஷினை பயன்படுத்தலைன்னு மக்களுக்கு ஒரு இதை காமிப்பு. ஆனா பொது தேர்தல் என்று வருகின்ற போது அவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த மெஜாரிட்டியே இல்லையே, அப்படின்னா அவங்க மெஜாரிட்டி வந்திருக்கணுமே. ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூத்திரத்தை வகுத்து கொண்டுதானே அவர்கள் அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. நீங்க அப்படி பார்க்க போனீங்கன்னா 3 மணி நேரம் நரேந்திர மோடியே பின்னால இருந்தாரு, அதற்கு பின்னால காங்கிரஸ் வேட்பாளர் தான் முன்னணியில் இருந்தாரு. இது எல்லாம் தேர்தல் யுக்தியில எல்லாமே நடக்கும். இங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு இன்றைய மத்திய அமைச்சராக இருந்த ஒருத்தர் தோல்வியை தழுவுறாரு. மாநில அமைச்சராக இருந்த ஒருத்தர் நாடாளுமன்றத்தில் வெற்றியை பெறுறாரு. ஏறக்குறைய அந்த கடைசி நேரத்துல அந்த 90 விழுக்காடு தேர்தல் அந்த வாக்கு எண்ணி முடிஞ்ச பிறகு தேர்தல் நிறுத்தப்படுது. மறுநாள் அறிவிக்கப்படுது தோத்து போன அந்த மத்திய அமைச்சர் வெற்றி பெற்றதாகவும், வெற்றி பெற்ற அந்த மாநில அமைச்சராக இருந்து நாடாளுமன்றத்துக்கு நின்ற அந்த அமைச்சர் தோல்வியிட்டதாகவும் அறிவிக்கப்படுது. இடையில 80 கோடி கைமாறிச்சுன்ற ஒரு பேச்சு இருக்கு, இன்னமும் இருக்கு. அப்ப தேர்தலை நம்ம சொல்ற மாதிரி நீங்க சொல்ற 2 தேர்தலுக்கு முன்னால 2 தேர்தலுக்கு முன்னால அண்ணன் செந்தமிழ் சீமான் அடிக்கடி சொல்லுவாரு, ஜோசப் ஸ்டாலின் சொன்னதாக, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொன்னதாக, தேர்தல் வெற்றி தோல்வியை
வாக்கு செலுத்துபவன் நிர்ணயிக்கிறது இல்ல, வாக்கை எண்ணுபவன் தான் நிர்ணயிக்கிறான்ற வெற்றி தோல்வி அவன் தான் முடிவு பண்றான்னு சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கூட நடைமுறையில் இருக்கு. எங்களுக்கு கண்ணு கண்ணு கூட நடந்தது. ஒரு ஒரு அநியாயம் நடந்தது இந்த இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல். பல்லாயிரம் வாக்குகள் எண்ணப்படலை. நாங்கள் வந்து பிணை தொகை எடுத்துடக்கூடாது, கட்டுத்தொகை எடுத்துடக்கூடாதுன்றதுல இந்த அரசனுடைய இதுக்கு மேல எண்ணக்கூடாது, இந்த இந்த எல்லையில நிறுத்தணும் அப்படின்ற எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்பட்டது தான் ஈரோடு கிழக்கு. அப்படி இருந்தாலும் நீங்க 10,000ல இருந்து 28,000 25,000 25,000 நாங்க வாங்கியிருக்கோம். வாங்கியிருந்தாலும் கூட நாங்கள் வந்து கட்டுத்தொகை பெறக்கூடாது. பெரியார் அவர்கள் விமர்சிக்காம இருந்ததுனால அது கொஞ்சம் அதிகமா இருக்கும் சொன்னாங்களே. அப்படிலாம் ஒண்ணு இல்லை. பெரியாரை நாங்கள் விமர்சித்த பிறகுதான் 11ல இருந்து 25க்கு போயிருக்கோம். 10,000ல இருந்து 25க்கு போயிருக்கோம். பெரியார் திட்டினது சரி. சரி, அதெல்லாம் பெரியாரெல்லாம் வந்து அந்த மக்களே ஒன்றும் பெருசா இல்லை. இவர்கள் வந்து ஒரு போலி பிம்பத்தை, பெரியார் பெரியார் என்ற ஒரு போலி பிம்பத்தை இவர்கள் காட்டிட்டு இருந்தாங்க. அது உடைத்து எறியப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது உடைத்து எறியப்படணும். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது. உழைத்தவர்களுக்கு அதனுடைய வெகுமதி போய் சேரணுமே தவிர, உழைக்காமல் வெறும் போலி பிம்பத்தை வச்சு நாங்கள் தான் இதை செஞ்சோம், நாங்கள் தான் இதை செஞ்சோம் அப்படி சொல்றது வந்து அது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல். இல்லை, நீங்க இவ்வளவு தொடர்ந்து செஞ்சாலும் திமுகவோட ஒவ்வொரு இடைத்தேர்தலும் நீங்க சொல்ற இடைத்தேர்தலும் சரி, இப்பயும் அவங்க மிக தைரியமா இருக்காங்க நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க ஒன்றும் இல்லை, நீங்க சொல்றீங்களேன், கள்ளக்குறிச்சியில 67 பேர் செத்து போனாங்க. அதுல இருந்து கொஞ்ச நாட்கள்ல அங்கேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற விக்கிரவாண்டியில தேர்தல் நடக்குது. இல்ல அந்த தேர்தல்ல அப்படியே அந்த மக்கள் திமுக ஜெயிக்க வச்சிட்டாங்க. அதுதானே அவர்களுடைய ஃபார்முலா. நாம் எவ்வளவு ஊழல் செய்தாலும் இந்த மக்களுக்கு வாக்குக்கு காசு கொடுத்துட்டா, யார் கூடுதலான காசு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த மக்கள் வாக்கு செலுத்துவார்கள். அந்த சூத்திரத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் மக்களை இந்த 60 ஆண்டு 70 ஆண்டுகளா ஆளுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற அரசு காலையில அதாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தபோது, அதுக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி வெள்ளைக்காரன் ஆண்டுகிட்டு இருந்தான். வெள்ளைக்காரனுக்கு இந்த மக்களுடைய வரிப்பணம் மட்டும்தான் தேவைப்பட்டது, இந்த மக்களுடைய வாழ்க்கை அவனுக்கு தேவைப்படலை. அப்போ இவன் கல்வி கற்றால் என்ன, கல்வி கற்கல்னா என்ற ஒரு நிலைப்பாட்டில் வச்சிருந்தான். ஆனால் விடுதலை பெற்ற பிறகு இந்த மக்களை படிக்க வைக்கணும்னு நினைச்ச பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்விக்கூடங்களை திறந்துட்டாரு. ராஜாஜி அவர்கள் மூடிய 6,000 பள்ளியோடு சேர்த்து இவர் ஒரு 14,000 பள்ளி, 20,000 பள்ளிகளை திறந்த ஒரு வரலாறு இது வரைக்கும் முறியடிக்கப்படலை. அவ்வளவு பள்ளிக்கூடங்களை திறந்தாரு காமராஜர். அப்படி பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்த போது கூட குழந்தைகள் வந்து படிக்க வரலையேன்னும் போது, ஏன்னா இன்னைக்கு படிப்பு நீ சொல்லி கொடுத்துட்டா பசிக்கு யாரு சோறு போடுவான்னு அந்த குழந்தைகள் கேட்கும் போது, அவர் கைப்பிடி அரிசி பிச்சை எடுத்தாவது இந்த மக்களுக்கு இந்த மாணவர்களுக்கு உணவை கொடுத்து படிக்க வைக்கணும்ட்டு அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு, சாப்பாடு போட்டாரு, படிக்க வச்சாரு. அது அந்த நிலை வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து வந்தாங்க. மதிய உணவு சொன்ன காமராஜர் கொண்டு வந்தாரு. அதே மாதிரி தானே இப்ப திமுக காலை உணவு திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நான் கேட்கிறேன். வெள்ளைக்காரன் ஆண்டுட்டு போனா, இந்த மக்கள் மீது அக்கறை இல்லாமல் ஆண்டுட்டு போனா, அதனால வந்து அன்னைக்கு வந்து வறுமையில இருந்தாங்க, குழந்தைங்களை உணவு கொடுத்து படிக்க வைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த 60 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை, இன்றைக்கு 6வது முறை நாங்கள் நாட்டில் ஆட்சியை செய்யறோம் என்னும் போது, மக்கள் தன்னிறைவுக்கு ஏன் கொண்டு வரலன்னு கேட்கிறேன். இன்னைக்கும் காலை உணவு கொடுத்தால்தான் பள்ளிக்கூடம் வர முடியும். மதிய உணவு கொடுத்தா மட்டும் போதுன்ற நிலைமை காமராஜர் காலத்துல. ஆனா உங்க காலத்துல மதிய உணவோட சேர்த்து காலை உணவும் கொடுத்தால்தான் குழந்தைகள் பள்ளிக்கு வர முடியுன்ற நிலைமை இருக்குன்னா, இது நாடு முன்னேறி இருக்கா, வறுமை பின்னோக்கி போயிருக்கா? அதான் சொல்லுங்க நீங்க. அப்போ இந்த நிலைமைக்கு வைத்தது யாரு? தன்னிறைவோட இந்த மக்களை வாழ வைக்காது யாருடைய குற்றம், யாருடைய செயல், யாருடைய திட்டம் பலவீனம், யாருடைய அரச பலவீனம் இது? இப்போ நாம் தமிழர் நீங்க அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா எந்த இலவசங்களும் இல்ல எதுவுமே இருக்காதா? நாங்க சொல்லிருக்கோம், எந்த இலவசங்களும் இருக்காதுன்றதுல 3 இலவசங்கள் இருக்கும் எங்ககிட்ட. 3 இலவசங்கள் தெளிவா சொல்லிக்கும். சர்வதேச அளவுக்கான கல்வி, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே தரத்துக்கான கல்வி இலவசமா இருக்கும். எல்லா குழந்தைகளுக்குமான மருத்துவம், எல்லா மக்களுக்குமான மருத்துவம், கடைகோடி தமிழனுக்கான மருத்துவம் இருந்தாலும் சரி, ஒரு முதலமைச்சருக்கான சரி, ஒரே மாதிரி மருத்துவம் இலவசமா இருக்கும். குடிநீர் எல்லோருக்கும் இலவசம். குடிநீர் விற்பனை இல்லை. சர்வதேச தரத்துக்கான குடிநீர் இலவசமா இருக்கும். இதைத்தான் இப்ப நீங்க சொல்றீங்க, எல்லாருக்கும் சிரமமான ஒரு கல்வின்னு சொல்றீங்க. அதுதான் இப்ப மும்மொழி திட்டத்துல கொண்டு வராங்க. எல்லாருக்கும் மும்மொழி திட்டத்துல நீங்க எப்படி மும்மொழி திட்டம் சராசரி எல்லாருக்கும் சமமான கல்வின்னு என்ன சொல்றீங்க? உங்களுடைய வாழ்வியல் என்ன, உங்களுடைய பண்பாடு என்ன, உங்களுடைய கூறுகள் என்ன, உங்களுடைய நிலவியல் என்ன, நீங்கள் வந்து படிக்கணும்னா நீங்க எதை படிக்கணும்? வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரு மொழிகள் முன்னேற ஒரு மொழி தான். மொழின்றதை விடுங்க, மொழி எனக்கு எதுக்குன்னு கேட்கறேன்.
மொழி எனக்கு எதுக்கு, இன்னொரு மொழி எனக்கு எதுக்குன்னு கேட்கிறேன். தேவைன்னா படிச்சுக்கிறேன். அதுதான் தேவை. நான் தேவைன்னா படிச்சுக்கிறேன். தேவைன்னா யார் இந்த தேவையை கேட்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை, தேவை எனக்கு வந்து குஜராத்துக்கு போய் வேலை செய்யணும்னு கட்டாயம் வரும்போது குஜராத்தியை படிச்சுக்கிறேன். நான் ஏன் ஹிந்தி படிக்கணும்? நான் மணிப்பூரிய படிச்சுக்கிறேன். நான் ஏன் ஹிந்தி படிக்கணும்? அங்க என்ன பேசக்கூடிய மொழிதான் நீங்க அங்க குஜராத்ல இருந்த குஜராத்தி மொழி அழிக்கப்பட்டு இன்னைக்கு இந்தி அங்க வந்ததன் காரணமாக இந்தியா விடுதலை பெறும் போது வெறும் 6 விழுக்காடாக இருந்த இந்தி விடுதலை பெற்ற பிறகு அங்க இந்தியை திணித்தன் போது அன்னைக்கு 64 விழுக்காடாக இருந்த அந்த குஜராத்தி மொழி இன்னைக்கு 6 விழுக்காடா மாறி போயிருக்கு. இந்தி 94 விழுக்காடா மாறி போயிருக்கு. அப்போ அந்த மக்களுடைய தாய்மொழி அழிக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஆங்கிலம் கற்கிறது நல்லதா, இந்தி கற்கிறது நல்லதா? நீங்களே சொல்லுங்க. தொடர்பு மொழியாக ஆங்கிலம் கற்பது நல்லதா? இது தொடர்பு மொழின்னு ஒண்ணு வந்த பிறகு 3ஆவதாக எனக்கு எதுக்கு இன்னொரு கல்வி சுமைன்னு கேட்கிறோம் நாங்க.